எப்பயும் ஒரே மாதிரி சப்பாத்தி சாப்பிட்டு போர் அடிச்சிச்சுன்னா கண்டிப்பாக இந்த பூசணிக்காய் சப்பாத்தி ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு உண்மையாகவே சூப்பராக இருக்கும். இதுக்கு ஃபஸ்ட்டு பூசணிக்காயோட தோலெல்லாம் நல்லா சீவி எடுத்துக்கலாம். அப்புறம் நடுவில் இருக்கிறது எல்லாத்தையும் சுத்தமாக க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பூசணிக்காவை சின்ன சின்ன பீசஸாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை ஒரு பவுலில் மாற்றிட்டு இது முழுகிற அளவு தண்ணி ஊற்றிட்டு இதை நல்லா வேக வையுங்க. இது நல்லா சாஃப்டாக வெந்ததுக்கப்புறம் இதை ஆற வச்சுட்டு மிக்ஸி பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இதை ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பவுலில் சப்பாத்தி மாவு போட்டுட்டு இப்போ அரைச்சி வச்சுருக்க பியூரியும் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு மஞ்சத்தூள், காரத்துக்கு மிளகாத்தூள், உப்பு போட்டுட்டு இதை நல்லா ஒரு சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சிக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ இது ஒரு 15 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். இப்போ மாவு எடுத்து எல்லா சப்பாத்தியும் நல்லா மெலிசாக இந்த மாதிரி திரட்டி எடுத்துக்கோங்க. இப்போ தவா வச்சுட்டு தவா நல்லா சூடானதுக்கப்புறம் இந்த சப்பாத்தி அதில் போட்டுட்டு லைட்டாக 2 பக்கமும் நெய் தடவி திருப்பி எடுத்திங்கன்னா சூப்பரான பூசணிக்காய் சப்பாத்தி ரெடி. ரொம்ப சாஃப்டாக அண்ட் டேஸ்ட்டாகவும் இருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள்.